ரொம்ப வெயில் அடிக்குது. நான் இதோட ரேஷன் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். ரொம்ப தாகமா இருக்கு. ஒரு ஜூஸ் போட்டு தரியாமா? ஏமா 2 வீடு தள்ளினால நான் 2 மணி நேரம் நின்று இருந்தேன் நம்ம கூட்டத்துல. ரொம்ப வெயில் அதிகமா இருக்குன்னு அவகிட்ட சொல்லுனா அதே ஏசி வாங்கி வரேன் அப்படின்னு சொன்னாவே. என்னது ஏசி வாங்கி வரேனா? எல்லாம் முடிவு பண்ணிட்டு வாங்கி வரேன்னு என்கிட்ட சொல்லுதீங்கப்பா. நான் ஒரு திங்க இருக்கதே மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன். நானே எனக்காக கேட்டேன், உங்களுக்காக தான் கேட்டனே. பாவம் அத்தையும் மாமாவும் இப்படி வெயில்ல இந்த வெக்கையில எப்படி வீட்டுக்குள்ள இருப்பாவேன்னு நான் சொன்னேன். அவங்க சரி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாவே. எங்களால எமுட்டு வெயிலும் தாங்க முடியும், உங்களால முடியாது இல்லையா? எங்களுக்கு வயசாயிருச்சுன்னு குத்தி காட்டுறியா? இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா? நீ மனசுக்குள்ள பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு நல்ல சத்தமா பேசுற, எனக்கே கேக்குது. இதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏசி கொண்டுட்டு வந்து மாட்டுவாங்களாம். அவங்க போன பட்டு சொன்னாவே. ஏசி வாங்குறதுக்கு எவ்வளவு காசு வேணும்? இது கரண்ட் பில் வேற கூடுமே. 2 மாசம் ஒரு வாட்டி கரண்ட் பில் எகிரிட்டு கிடக்கு. இப்போ ஏசி வாங்கினா நல்லா அப்புறம் அது வாட்டுக்கு போகும். சிலிண்டர் இல்லாம கரண்ட் அடுப்புல சமைக்கிறேன்ட்டு அது வேற காசு எவ்வளவு ஏறிட்டு கிடக்குன்னு தெரியல. இதுல ஏசி வேறயா? மொத்த காசு கொடுத்து எப்படியே வாங்க முடியும்? அதே இஎம்ஐல வாங்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாம்னு சொன்னேன். மாச தவணை ஈஸியா கட்டிடலாம் தே. நான் முடிவே இந்த பெரிய மனுஷன் நீ எடுத்துரு, நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஆமா, இது நான் சொன்ன உடனே நீங்க சரின்னு சொல்லுவீங்களா? அதே வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இன்னைக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டவே. அதை உங்ககிட்ட சொல்லிடலாமேன்னு சொன்னேன். பாத்துக்கங்க, யார் வந்தாவனா சொல்லுங்க. கேட்டி நம்ம வீட்டுக்கு ஏசி வரப்போதா? நான் எத்தனை முறை உங்ககிட்ட கேட்டிருக்கேன். பாவம் என் மருமவ என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஏசி வாங்க சொல்லியிருக்கேன் அவங்கிட்ட. நீ வேற, அவன் வேற என்னத்துக்கு நினைச்சு இப்படி வாங்குறாளே தெரியல. அவளாவது நமக்கு நல்லது நினைக்கிறதாவது என்னன்னு பாப்போம். கேட்டி எப்ப பாரு அந்த புள்ளிய குறை சொல்றாட்டி உனக்கு உறக்க வராதே. ஆமா, அக்காலும் தங்கச்சி போடுற ஆட்டமா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காள்வே. ஆமா, சின்னவனை எங்கடி? எப்போ பாரு காலங்கத்தால சொல்லாம எங்க போறியா? வேலைக்கு இதுக்கு போறான்னு கூட சொல்ல மாட்டியா? பாவம், அவனை என்னதான் செய்யறது தெரியல. மண்டடிச்சிட்ட கோழி மானி சுத்தி திரியான். ஒன்று பதில் பேச மாட்டேங்கிறியா? முதல்ல சிரிப்புன்றதவே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் அப்படி கஷ்டத்தை மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கான்னு தெரியல. இன்னைக்கு வந்தா கேட்டுன்னு நானும் நினைக்கிறேன். பாவத்தை பார்க்கும்போது இது எனக்கு கேட்டுட்டுன்னு விட்டுறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீயா இன்னும் நினைச்சிட்டு இருக்காது. அவன் நல்லா தான் இருக்கியா. பெத்தவளுக்கு தெரியாத பிள்ளை எப்படி இருக்குன்னு ஒன்ன தயா சொல்லனே. அவனுக்கு சுத்தமா பிடிக்காதவள பிடிச்சு அவன் தலையில கட்டி வச்சேல. அதனாலதான் இந்த பாடு படுறியா பாவம். ஏடி அக்கா அம்மாவை நல்ல பிள்ளை தானே? ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க? இதே சொல்லிக்கணும். எதுக்கு எடுத்தாலும் ஒவ்வொன்னு நான் எனக்கு கத்திக்கிட்டே இருக்கா. அவ கத்துற 2 வீடு தள்ளி கேக்குது தெரியுமா? அடக்கம்ன்றது இருக்கா? பெரிய ஆளு இருக்கா? மதிப்பு கொடுக்கறன்னு ஒண்ணும் இல்ல. அவளுக்கு என்னன்னு தெரியல. நேரம் அமைதியா இரு. அந்த புள்ள வருது, எதுவும் பேச வைக்காத. அண்ணடி வானமணி, எங்க போயிட்டு வாரே? இல்லதே, அம்மா வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன். வெளியில போக வெயில் சுள்ளி நடிச்சுச்சா, அத திரும்பி வந்துட்டேன். நீ நல்லா பொழைச்சுக்கிடுவே. வீட்டை விட்டு வெளிய போக பயந்தா எப்படிமா வாழ்றது? சரிதே, எனக்கு நின்று பேசலாம் நேரம் இல்ல. ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன். என்னம்மா இப்பதானமா சாப்பிட்டுட்டு போனேன்? நீ சாப்பிடுறதுக்குள்ள கணக்கு பார்க்கலாமா? நீ போவா, நீ உள்ள போய் சாப்பிடுமா. பாத்தியா, நீ மர்மோ கண்ண லட்சணத்தை ஒரு வேலை செய்யறதுக்கு இப்படி நடுங்குற. அவன் வீட்டுக்கு போறதுக்கு வெயில பார்த்துட்டு வந்தாளாம். என்ன நான் சொல்றது? இந்த சின்னதுக்கெல்லாம் இப்படி ஏதாவது காரணத்தை சொல்லி எதுவும் செய்ய மாட்டேங்கிறா. வீட கூட சொன்னா குறுக்கு வலிக்குது, பாத்திரத்தை விளக்க சொன்னா கை வலிக்குது. இதுக்கு மூத்தவளே தேவலான்னு இருக்கு. ஏதோ பேசிட்டு கூட ஏதோ வேலை பண்ணிடுவா. யார் இருக்கீங்களா வீட்ல? யாருமா? வாங்க உள்ள.
மாட்டிடலாம். மாட்டியாச்சு. சரிப்பா தம்பி, மாட்டுக்கு காசு கொடுத்துட்டாவலாம்ல? ஆமாக்கா, ஆமா. பரவாயில்ல, நல்லாதே காத்து வருது குளு குளுன்னு. சூப்பரா இருக்கு மருமலே.